ஹாய், ஹாப்பி சண்டே. ஸோ ஏரியாவில் ஒரு காக்கா குருவி கூட காணுங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனாலும் தூங்குவாங்களாட்டிருக்கு. ரோட்டில் தின்னிட்டே போகிறதுக்கு பயமாக இருக்குது. கடைக்குள்ள போய் சாப்பிடுவோம். என்னங்க தாத்தா மட்டுங்க தினமும் வந்து கடைக்கு சரி ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. ஏனுங்க வந்துட்டேனுங்கோ. இது என்னன்னு தானே பார்க்குறீங்க? என்ன சாப்பிட்டு வந்தேன்னு ரோட்டில் வரும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதில்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது பிஸ்தா. நம்ம சத்து மாவு கஞ்சிலையும் வந்து இதெல்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு 10 நாளாக எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, கண்டினியூஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு. ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க சரிங்களா. காலையில வந்து பாதாம் சாப்பிட்றேன், முந்திரி சாப்பிட்றேன், இப்போ பிஸ்தா சாப்பிட்றேன். இது எதுக்கு கண்டினியூஸா சாப்பிட்றேன்னா உடம்பு குறைச்சிட்டு இருக்கேன்னா, உடம்பு ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு எங்க ஏரியால எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இதை சாப்பிட்றேன். ஏன்னா சாப்பிடாம இருந்து காயு இழைச்சிட்டான்னு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா, அதனாலதான். ஹெல்தியானது சாப்பிடணுங்க, கண்டதையும் சாப்பிடாம. அதனால அது சாப்பிட்றேன். பணக்காரங்க மட்டும் தான் அது சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை. தினம் 4 முட்டை சாப்பிட்டீங்கன்னா போதும், எல்லாரும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கல சாப்பிடலாம் ஏழைங்களுக்கு. ஓகேங்களா. நான் முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ சாப்பிட்றது இல்லை. இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. ஹேர் கலரிங் வந்து எப்படி தெரிகிறது? கோழி ரெக்க மாதிரி தெரியுதாமா? எனக்கு பிடிச்சிருக்குங்க. கஸ்டமர் ஆந்தவே அதுக்குள்ள அவசரத்துக்கு இது உரிக்கவே முடியாது. இதனாலேயே நான் திங்க மாட்டேன். அதுக்காக நீங்க சோம்பேறின்னு நினைச்சிடாதீங்க. கடலை கூட கொட்டி உரிச்சிடலாங்க, இது உரிக்கிறது கஷ்டம். ஓகே, கண்டதுக்கு செலவு பண்ணாம அந்த ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி 2 சாப்பிட்டாலும் ஹெல்தியா சாப்பிடுங்க. நானும் இப்ப கஸ்டமர் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு கஸ்டமர் அட்டன் பண்றேங்க. பாய்ங்க, வந்துட்டாங்க சொல்லி வாங்கிக்கலாங்க. சொன்னேன். சரி, பாய்.